அன்புக்கு மேல் ஒன்றுமே இல்லை. அன்பு பிறப்பதற்கு தான் சட்டம், மறந்துடாதீங்க. நம்ம நியமம் என்று கடைபிடிக்கிற எல்லாமே அன்பு பிறப்பதற்கு தான். பிறந்து விட்டால் இந்த சட்டம் அத்தனையும் செல்லாது. ஆனால் தான் தன் மனைவி அவரால் கொடுக்க முடிந்தது, தன் மகனை வெட்டி கொடுக்க முடிந்தது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அன்பு தான் காரணம், வேற எதுவுமே காரணம் அல்ல. அந்த அன்பின் மேலீட்டில் தான் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடத்துல இயற்பகையார் நின்றார். மகனையும் அறிந்து கொடுக்கிற இடத்துல சிறு தொண்டர் இருந்தார். தன் கழுத்தையே அறிந்து கொள்கிற இடத்துல அறிவாட்டர் நின்றார். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒன்னே ஒன்று தான், அன்பு அன்பு அன்பு. நாம் அன்பு அன்பு பேச வேணா தெரியுது, காணமே நம்மகிட்ட. எனவே அந்த அன்பை என்னைக்கு நாம் அந்த சிவபரம்பொருளிடத்தில் செலுத்துகிறோமோ நிச்சயம் அது பல மடங்கு பெருகி நமக்கு திரும்பி கிடைக்கும். மறந்துடாதீங்க, அவன் வாங்கி வச்சுக்கிற ஆள் இல்லைங்க, வாங்கி பல மடங்கு பெருக்கி தருகிற ஆள் அவன். கொடுத்தாத்தானே பெருகும். கிணத்துல தண்ணி எடுத்தாத்தானே ஊறும் இல்லைங்களா? நீங்கள் அப்படியே தண்ணியை விட்டுட்டா வழிஞ்சு மேலே வருமா என்ன? ஊறி அப்படியே தான் நிற்கும். அங்கே இறைக்கத்தான் ஊறுகிறது. எனவே அன்பை வச்சுக்கிட்டு பத்திரமா லாக் பண்ணி வச்சு லாக்கரில் வச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. அள்ளி கொடுங்க. அந்த அந்த நெஞ்சுக்குள்ள இன்னும் அன்பு மேலும் ஊற்றெடுக்கும்.